நம்மள புரியுதா நான் சொல்றது, டேக் இட் ஆர் லீவ் இட்னு விட்டுருவாங்க, அதனால நம்ம ரெண்டு பக்கம். அது இல்லை, அவங்க இயற்கையாகவே இந்த பக்கம் அலைன்டு தான் அவங்க. ஆனால் அதிகாரத்துக்காக போன அந்த தப்பு இருக்குல்ல, அவங்களால அதை ஏற்கவும் முடியல, விடவும் முடியல, மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, நான் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஓகே. டேக் இட் ஆர் லீவ் இட்னா இப்போ உங்களுக்கு வந்து அரசியலில் இன்னைக்கு ஓகேன்னுவாங்க, நாளைக்கு இல்லைன்னுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த பேச்சு பேசினார் 5 நாளைக்கு முன்னால், இன்னைக்கு போய் ரெடி ஆகிட்டாங்கல்ல. அந்த மாதிரி அரசியல் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவர் பேசக்கூடிய அந்த பேச்சு இன்னைக்கு சொல்கிறாரு இன்னைக்கு அந்த இதில். ஆனால் அந்த பேச்சு வந்து பெரும்பாலும் வந்து சுமூகமாக பேசுகிற மாதிரியே வந்துட்டு லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறார், இவர்களெல்லாம் அமைச்சர் ஆகிட்டாங்களா அப்படின்னு கோவு. இந்த மாதிரி வார்த்தையை இந்தியாவில் பேசுகிற கும்பல் யாருன்னா பாஜக கும்பல். பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு யார் பாஜகவில் மெயினாக இந்த வார்த்தை யார் பேசுவா? நான் ஒரு டீ கடைக்காரன், நான் பிரைம் மினிஸ்டர் ஆனது காங்கிரஸ் ஏற்றுக்கல. இல்லை, இதே வன்னியரசு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது கலைஞர் அவர்கள் எங்களிடம் நேரடியாக கூறிய அந்த வார்த்தை, நீங்கள்லாம் பொது தொகுதி கேட்கலாமா அப்படிங்கிற வார்த்தை இதே அமைச்சர் வன்னியரசு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனம் வச்சிருக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயல்பான தன்மையை அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு ஏன் எடுத்துக்க கூடாது? அதுக்கப்புறம் கூட்டணிக்கே வந்தார். அதுக்கப்புறம் என்ன நின்று ஜெயிச்சார்? உதயநிதி வந்து நான் எனக்காக வரல, இன்னும் வன்னியரசுக்காக தான் நான் என் தொகுதி கூட பார்க்காம வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஏன் இல்சிடியாக இருந்தார்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைண்ணா, தூக்கி தூர பேசுங்க சார் அவர் பேச்செல்லாம். நான் திருமாவளவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? அந்த ஒரு மனிதனுக்கு தான் மரியாதை, அந்த ஒரு மனிதருக்காக தான் எல்லாமே. மற்றவங்களுக்கு மரியாதை என்ன இல்லை, எல்லாம் வயசில் பெரியவங்க, அந்த மரியாதை வேறு. நான் சொல்கிறது அதாவது கன்சிடரேஷன். ஓகே, அவர் தான் விசிகா தூக்கி போடுங்க. திருமாவளவன் நாங்கள்லாம் விசிகாவில் இருந்தோம், எதுக்கு அவரை நான் பேர் சொல்லி கொடுங்க, எழுச்சி தமிழ் தான் சொல்லுவேன் என்றைக்குமே. என் பாலிசி அது, எப்பவுமே நான் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். அதான் சொல்கிறேன், நாங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி, என்னாலே உருவாக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க, அவருடைய ஸ்லீப்பர் செல் மாதிரி அவ்வளவுக்கு இருக்குங்க மரியாதை. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவருக்கு மாறி 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 நினச்சி பார்க்காத விஷயங்க. நம்ம இது மற்றவங்க கூட காங்கிரஸ் கூட பாஜகவோட கூட்டணி வச்சுன்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். திருமா கொண்ட கொள்கையிலேருந்து வந்து ஸ்லிப் ஆவாருன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு அது இன்னமும் நான் தான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், காங்கிரஸ் திடீர்னு பிஜேபி கூட்டணி வச்சுன்னா அது அதிர்ச்சியா இல்லை திருமா வந்து ஸ்லிப் ஆகிறாரு அப்படிங்கிறது எனக்கு அதிர்ச்சியான்னு கேட்டிங்கன்னா நான் அதுதான் அதிர்ச்சின்னு சொல்லுவேன். எனக்கு அந்த ஸ்லிப் ஆகிறது எனக்கு உள்ளபடியே விமர்சிக்க தோணலை, சங்கடத்துக்கு மேலே சங்கடமாகுது. அந்த முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சங்கடத்துக்கு மேலே சங்கடத்தை கொடுக்குது. எடுத்த நிலைப்பாட்டை இவரை விட தெளிவாக யாரும் விளக்க முடியாது. அப்படி விளக்குவார் கரெக்டாக ஒரு விஷயத்த சொன்னால். ஷானவாஸுக்கு சீட்டு மறுத்ததில் இருந்து ஆரம்பித்த சர்க்கிள் அவருடைய எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம்ல. அவரை இவ்வளோ தூரம் இருக்குன்னா அவர் பேச எல்லாத்தையும் கேட்போம் நம்ம, அதான உண்மை யதார்த்தமாக. அதில் என்ன இவர் அந்த ஒரு டச் இல்லையே, அவர் எது சொன்னாலும் அந்த டச் இருக்கும், கரெக்டாக இருக்கும், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதில் இருந்து ஆரம்பித்த அந்த டச் இல்லாமல் போனது, அது எது சொன்னாலும் அது வந்து உட்கார மாட்டேங்குது கரெக்டாக.